நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும், நாம் சொல்லும் ஒவ்வொரு சொற்களையும், நம்மை பற்றி வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயங்களையும் நகல் எடுத்து நமக்குள் பத்திரமாக நம் மனதிற்குள் இருக்கும் ஒரு பகுதி வைத்திருக்கும். நாம் மனம் என்று குறிப்பிடுவது உடலில் எந்த பாகத்தில் இருக்கிறது என்று நீங்கள் குழப்பமடைய வேண்டாம், அது வேறு பகுதி. ஆனால் ஒரு பகுதி இருக்கிறது மனம் என்று. ஒரு மனம் என்றால் என்ன? கண்ணை மூடிக்கிடுங்க, அதான் உங்கள் மனசு. நீங்கள் இருக்கிறீங்கன்னு தோணுதில்ல, அதான் மனசு. மதம் சார்ந்து, நம்முடைய தெய்வீக வழிபாடு சார்ந்து, இறை வழிபாடு சார்ந்த ஒரு விஷயம் என்ன? சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுறது. ஏன் மாலை போட்டு சொல்கிறாங்க? சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் என்று சொல்லுகிற அந்த நகல் எடுக்கும் இயந்திரம் எடுத்துக்கொண்டே இருக்கும், நகல் எடுத்துக்கொண்டே இருக்கும். இது எதற்காக? அந்த விரத காலங்கள் என்பது எதற்காக? என்ன, நான் ஐயப்பன் கோயில் என்பது பிரதானமாக எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு கோயில் என்பதால் அதை நான் கூறுகிறேன். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. நம் ஒவ்வொருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின், அதாவது நகல் எடுக்கும் ஒரு இயந்திரம் நமக்குள் இருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் நான் ஒரு புதிய விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த சப்ஜெக்டுக்கு சேர்ந்த ஒரு புதிய விஷயத்தை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த வீடியோவில் கீழே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் ஆயிடலாம். மெம்பர்ஷிப்புகளுக்கு தனியாக வீடியோக்கள் தயார் செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த மெம்பர்களுக்கு மட்டும் அது சேரும். அது போன்ற வீடியோக்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் மெம்பர்ஷிப் இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் இந்த அத்தியாயத்துக்குள்ளே வரேன். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின், இதனுடைய கலந்த பல அத்தியாயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா கூட இதே நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும், நாம் சொல்லும் ஒவ்வொரு சொற்களையும், நம்மை பற்றி வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயங்களையும் நகல் எடுத்து நமக்குள் பத்திரமாக நம் மனதிற்குள் இருக்கும் ஒரு பகுதி வைத்திருக்கும். நாம் மனம் என்று குறிப்பிடுவது உடலில் எந்த பாகத்தில் இருக்கிறது என்று நீங்கள் குழப்பமடைய வேண்டாம், அது வேறு பகுதி. ஆனால் ஒரு பகுதி இருக்கிறது மனம் என்று. ஒரு மனம் என்றால் என்ன? கண்ணை மூடிக்கிடுங்க, அதான் உங்கள் மனசு. நீங்கள் இருக்கிறீங்கன்னு தோணுதில்ல, அதான் மனசு. இதில் ஒரு பகுதி நகல் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்குது. உங்களுடைய நீங்கள் எதெல்லாம் வெளிப்படுத்துகிறீங்களோ அதை அது நகல் எடுக்குது. என்ன வெளிப்படுத்துகிறீங்க? திடீர்னு நான் ஒரு பெரிய எல்லா வல்லமைகளும் படைத்த ஒரு மனிதன், எல்லா சக்திகளும் என்னிடம் இருக்கிறது, நான் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விட முடியும் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய மனிதனாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், அப்படி சொற்களை நீங்கள் பேசி ஒரு பாவனையை சமூகத்தில் உண்டு இருப்பீர்களே ஆனால், அந்த நகல் எடுத்து உள்ளே வச்சுருக்கோம். அது போலியோ உண்மையோ, ஆனால் அது நகல் எடுத்து வச்சிரும். இப்போது நம்ம சமூகங்களில் இருக்கிற ஒரு பழக்கத்துக்கு வரேன். அது மதம் சார்ந்து, நம்முடைய தெய்வீக வழிபாடு சார்ந்து, இறை வழிபாடு சார்ந்த ஒரு விஷயம் என்ன? சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுறது. ஏன் மாலை போட்டு சொல்கிறாங்க? சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? அப்படி ஒன்றுமே நடக்கலை, அல்லது அது மாதிரி ஒரு நிகழ்வுகள் விரதம் இருந்தோ மாலை போட்டோ நம்ம போடுறது பொய்யானது, அப்படி அது உண்மை இல்லாது அப்படின்னு இருந்தால், ஒவ்வொரு வருடமும் அந்த கேரள அரசாங்கம் கட்டுப்படுத்த இயலாத அளவுக்கு கூட்டங்கள் வருகிறது. அவர்கள் பல நெருக்கடிகளை அரசாங்கம் சந்திக்கிறது. அவர்கள் தேவையான குடிநீர், அடிப்படை வசதிகள், மருத்துவம் இதெல்லாம் கொடுக்கணுமே. ஏன்னா அவ்வளோ மக்கள் வர்ற போது அது சிரமமாக இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் ஒவ்வொரு வருடமும் கூடிக்கொண்டே வருகிறது. காரணம் என்ன? ஒரு குறிப்பிட்ட மாதத்தில், அது வேறு விஷயம். ஆனால் தேடி வருகிறார்கள் அல்லவா? இதற்கு என்ன காரணம்? ஒரு பக்கம் மொட்டையடிக்கும் பழக்கம் எனக்கும் இருக்கிறது. நான் திருச்செந்தூர் முருகனுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நான் மொட்டையிடும் வழக்கம் எனக்கு உண்டு. அந்த மொட்டையிடும் வழக்கம் எதன் அடிப்படையில் சார்ந்தது? நம்மளுடைய மொட்டை அடிக்கப்படும் பொழுது முடிகளை இழந்து, நம்மளுடைய முடி அந்த சிகை அலங்காரம் இழப்பதால் நம்மளுடைய உருவம் மாறுகிறது. இதையும் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் என்று சொல்லுகிற அந்த நகல் எடுக்கும் இயந்திரம் எடுத்துக்கொண்டே இருக்கும், நகல் எடுத்துக்கொண்டே இருக்கும். இது எதற்காக?
அந்த விரத காலங்கள் என்பது இதற்காக. என்ன, நான் ஐயப்பன் கோயில் என்பது பிரதானமாக எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு கோயில் என்பதால் அதை நான் கூறுகிறேன். மொட்டை எடுப்பது என்பது பெரும்பாலானவர்கள் செய்யும் விஷயமா இருப்பதால் அதை உதாரணமாக கூறுகிறேன். இன்னும் பல்வேறு விரத பயிற்சிகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் எதற்காக? நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் அந்த நகல் எடுக்கும் இயந்திரம், அந்த ஜெராக்ஸ் மிஷின், இந்த விரத காலங்களில் நாம் உச்சரிக்கின்ற மந்திரங்கள், இறை பாடல்கள், நாம் எந்த ஒரு கடவுளை, இறைவனை நினைத்து நாம் ஒருமுகப்படுத்துகிறோமோ அந்த மனதை ஒருமுகப்படுத்தும் தன்மை, இவை எல்லாற்றையும் நகல் எடுக்கும். எது? அந்த நமக்குள்ளே இருக்க ஜெராக்ஸ் மிஷின்கிறது நகல் எடுக்கும். இந்த நகல் எடுக்கப்படும் அந்த நிகழ்வுகள் நல் வாழ்க்கை அமைத்து கொடுக்கும். விரத பயிற்சியில் சரி, மாலை போடும்போது நீங்கள் தனியாக அதற்கான ஒரு உடை அணிய வேண்டும், மாலைகள் அணிய வேண்டும். மொட்டையை போட்டால் அந்த உங்களுடைய உருவம், நீங்கள் எதுவாக உங்களை இதுவரை பதிவு செய்து வைத்திருக்கிறதோ, நீங்கள் கோட் சூட் போட்ட ஒரு பெரிய கூட்டங்களில் கலந்துக்கூடிய கணவனாக கூட இருக்கலாம், நீங்கள் மிகப்பெரிய தொழிலதிபருக்கான தோற்றத்தில் இருந்திருக்கலாம். அந்த தோற்றங்கள் எல்லாம் ஒரு மாய தோற்றங்கள் தான். உண்மையில் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவைகள் ஒரு சபைக்கும் ஒரு நிறுவனத்திற்கும் உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு உருவம். அந்த உருவமே பதிந்து அதுவாகவே நீங்கள் ஆகி அதனுடைய பிரதிபலன்களை நீங்கள் அனுபவிக்க தொடங்கி விடுவீர்கள். ஒரு போலியான கட்டமைப்பு இந்த சமூகத்தில் உருவாகியிருப்பீர்களே, ஆனால் அவைகளே உங்களுக்கு உண்மை முகமாக நீங்கள் நம்ப ஆரம்பித்து விடுவீர்கள். இது ஒரு பெரிய அபாயம், உளவியல் சிக்கல் வரும் என்பதால் அவ்வப்போது உங்களுடைய உருவங்களை மாற்றுவதன் மூலமும் உங்களுடைய விரத பயிற்சி என்று கூறக்கூடிய உங்களோட மனப்பயிற்சிகளை நீங்கள் செய்வதன் மூலமும் அந்த நகலெடுக்கும் இயந்திரம் அதையும் நகலெடுத்து உங்கள் வாழ்க்கையை சமப்படுத்தும். இதுதான் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷினுடைய நன்மை பயக்கும் விஷயம். அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த அந்த நகலெடுக்கும் இயந்திரத்திற்கான ஒரு வெளி செயல்கள் தான், வெளியில் இருக்கும் அந்த இயந்திரத்திற்காக அவைகள் செய்யக்கூடிய நன்மைகள் மிக அற்புதமான நன்மைகள் செய்யும் என்பதால் நீங்கள் ஒரு இறை பக்தர், உங்களுக்கு இறை சக்தி மிக அதிகமாக உங்களிடம் குவிந்திருக்கிறது என்று கூறுவதை விட, அதுவாகவே நீங்கள் உருவாக்கப்படும் பொழுது, அதுவாகவே நீங்கள் நினைக்கப்படும் பொழுது, அந்த இறைசக்தி உங்களிடம் வரும் என்று விரத பயிற்சி இருக்கும் பொழுது இந்த நகலெடுக்கும் இயந்திரம் அதையும் நகலெடுத்து வைத்துக் கொள்ளும், உங்கள் உடல் முழுவதும் ஆக்கிரமிக்கும். இது வருடத்திற்கு ஒரு முறை ஏதோ ஒரு விரத பயிற்சி, ஏதோ ஒரு மாற்று பயிற்சிகள், அன்றாட வாழ்வியலிலிருந்து உங்களை மாற்று பயிற்சிக்கு இறை வழிபாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் அந்த நகலெடுக்கும் இயந்திரம் செய்யும், அந்த ஜெராக்ஸ் மிஷின் செய்யும். இவைகளை தொடர் பயிற்சியாகத்தான் அன்றாட பிரார்த்தனைகள் இருக்கும். அதனால்தான் நமக்குள் இருக்கும் அந்த நகலெடுக்கும் இயந்திரம் எதை நகலெடுக்கிறது என்பதற்காக, ஒரு நன்மையான விஷயங்களை செய்வதற்காகத்தான் விரத பயிற்சிகளும் நடைமுறை அந்த மொட்டை போடுற போன்ற நிகழ்வுகளும் இறை வழிபாடுகளும் இருக்கிற. இதில் புத்திசாலித்தனம், பகுத்தறிவு என்பதெல்லாம் இந்த விஷயங்களில், இந்த இறை வழிபாட்டில் சற்று எல்லை மீறி செய்யக்கூடிய செயல்களை கட்டுப்படுத்துவதாக தான் இருக்குமே ஒழிய, முழுவதுமாக ஒரு இறை வழிபாட்டினை, ஒரு இறை வழிபாட்டினுடைய வழிமுறையை நிந்திப்பது, அதுதான் பகுத்தறிவு என்று சொல்வதுதான் ஏற்றுக்கொள்ள இயலாதது. ஏனென்றால் நமக்குள் இருக்கும் அந்த ஜெராக்ஸ் மிஷின் எல்லாவற்றையும் நகலெடுத்துக் கொண்டே இருக்கிறது, எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது, அந்த எதிர்காலம் நம்முடைய அடுத்த சந்ததியும் தீர்மானிக்கிறது என்பதால் அந்த நகலெடுக்கும் இயந்திரம், அந்த நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷினை கவனமாக பாருங்கள். அதற்கு பல பயிற்சிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பயிற்சிகளையும் ஒவ்வொரு அத்தியாயங்களில் நான் கூறுகிறேன். மெம்பர்ஷிப் ஆகாதவங்க இந்த வீடியோவுடைய, அதாவது சேனல் மெம்பர்ஷிப், இந்த வீடியோவுடைய கீழே இருக்க ஜாயின் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.